இவர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றார். பீட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்திலே உள்ள வைரஸ் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலையும் கிடைத்தது. ஃப்ளூ காய்ச்சலுக்கான சரியான மருந்து கண்டுபிடிக்க அவருக்கு ஒரு பணியும் கொடுக்கப்பட்டது. இவற்றிற்கெல்லாம் மேலாக அமெரிக்க ஜனாதிபதியின் சுதந்திர விருதும் கிடைத்தது. அவர்தான் ஜோனாஸ் சால்க் என்பவர். அவர் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டார் என்பதற்காக நாம் அவரை நினைக்கவில்லை. அவர் எதை கொடுத்தார் என்பதற்காகவே இன்றும் அவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவரும் அவருடைய குழுவினரும் போலியோ வியாதியை கட்டுப்படுத்தும் ஒரு வைரஸை கண்டுபிடித்தார். 1955 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் எல்லா இடங்களிலும் இது பயன்படுத்தப்பட்டது. இதனால் போலியோ கிருமிகள் மிக அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டன. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம், பல விருதுகள் வாங்கியிருக்கலாம், பல சான்றிதழ்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் பெற்ற பயிற்சியின் மூலமாக எந்த நல்ல குணத்தை வளர்த்துக் கொண்டீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய எந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இதுவே உங்களுக்கு புகழையும் விருதுகளையும் உண்மையில் கொண்டு வரும். நாம் பெற்றுக்கொண்ட பெரிய காரியங்களுக்காக நாம் மதிக்கப்படுவதில்லை. நாம் எதை சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை குறித்துதான் பெருமை பாராட்டுகிறோம். பரிசுத்த வேதமும் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான் என்று சுட்டிக்காட்டுகிறது. நாம் நம்மால் ஆனதை இந்த உலகத்திற்கு கொடுக்க ஆயத்தப்படுவோமா?